உண்டாவதாக. இயேசப்பாவுடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இப்போ உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய, இன்னொன்று சேர்த்து சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா, சுத்த கிருபை. அப்படின்னா என்னென்னா, வேறு சான்ஸே இல்லை. அவர் இல்லைன்னா நான் உயிரோடு இல்லை. அதுதான் அந்த சுத்த கிருபைன்னு ஒன்று சேர்க்கறது. நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம்ல எல்லாத்தையும். ஆமாம், இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறத காட்டில் இன்னொன்று என்ன சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப நல்லவங்கங்க அவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி கர்த்தர் நான் ஜீவனோடு இருப்பதற்கு அவருடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலுடைய ஒரு ஸ்டான்ஸாக மாத்திரம், ஒன்று இல்லை 2 ஸ்டான்ஸாக மாத்திரம் நம்ம படிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகம் படிப்போமா? எனக்கு ராகம் பிடிக்க முடியாது, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, பரிசன் சொந்தமானார். கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். வல்லபிதான் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த சம்பவத்தை குறித்து 4 சுவிசேஷங்களையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது யோவான் சுவிசேஷத்தையும் அப்புறமாக மார்க் எழுதின சுவிசேஷத்தை மாத்திரம் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் 20ஆம் அதிகாரம். முழுமையாக அந்த சம்பவத்தை நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல.
நமக்கு தேவையான வசனங்களை மாத்திரம் எடுத்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக கண்களை மூடி, கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அந்த நாளிலே ஆண்டவரை நீங்கள் உயிர்த்தெழுந்த இந்த தினத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த மரணத்தை ஆண்டவரை நீங்கள் ஜெயிச்சிங்க, அதை இந்த உலகத்திற்கு நீங்கள் அறிவித்தீங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, எங்களையும் ஜீவனோடு எழுப்புவேன் என்று வாக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா. அந்த வாக்கை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசப்பாவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், மரியாளும் மற்றவங்களை என்ன செய்கிறாங்க, கல்லறைக்கு நேராக என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அங்கே போய் என்ன செய்கிறாங்க, ஒரு காரியத்தை அவங்க முடிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன முடிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க? கையில் என்ன கொண்டு போகிறாங்க? நிறைய தைலங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய சடங்குகள் செய்யக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எங்கே கொண்டு போகிறதுக்கு? கல்லறைக்கு. யாருக்கு கொண்டு போகிறதுக்கு? பொதுவாக மரித்தவர்களுக்கு கொண்டு போகிறது. எதுக்கு கொண்டு போகிறது? மரித்தவர்களுக்கு 3ஆம் நாள். நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன செய்வோம்? என்ன ஊற்றுவோம்? என்ன பயங்கர சந்தோஷத்தோடு சொல்கிறார். நம்ம மட்டும்தான் பால் ஊற்றுறது அப்படி போயிடுச்சு. அந்த பால் ஊற்றுற விஷயம் என்னது? மரணம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பால் ஊற்றுறப்ப எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே போவாங்க சுடுகாட்டுக்கு. அது மாதிரி தான். சரி, ஆனால் இங்கே அப்படி இல்லை. ரொம்ப வேதனையோடு என்ன செய்கிறாங்க? ஏன்னா அவர் மரித்து விட்டார். ஏன்னா அவற்றை பல நன்மைகளை பெற்ற இந்த ஜனங்கள் அந்த வேதனையோடு என்ன செய்கிறாங்க? அதிகப்படியாக இவங்க அந்த மகதலேனா மரியாள் என்ன செய்கிறாங்க? ரொம்ப வேதனையோடு அவங்கள குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ பேய்கள் என்ன, எத்தனை பேய்களா? 7 பேய்கள் அவங்களுக்கு விரட்டப்பட்டுருந்துச்சு. அதனால் ஒரு நன்றி கடனுக்காக என்ன செய்கிறாங்க? அவங்க அந்த கல்லறையை நோக்கி போகிறாங்க. கையில் என்ன செய்கிறாங்க? அந்த கல்லறைக்கு தோட்டத்தில் செய்யக்கூடிய சடங்குகளுக்குரிய பொருளை கொண்டுட்டு போகிறாங்க. சரி, அங்கே போயிட்டாங்க. இவங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்துச்சு? கிறிஸ்து அங்கே சரீரம் இருக்கும், அந்த சரீரத்துக்கு என்ன செய்வோம்? செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு. வசனத்தை வாசியுங்கள். 9ஆம் வசனம் 20:9. வேத வாக்கியம் என்ன சொல்லுதான்? மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். இதான் வேத வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. வேத வசனம் நம்மளை குறித்தும் நம்ம எதிர்காலத்தை குறித்தும் நிறைய விஷயங்களை சொல்லுது. நம்ம குடும்பத்தை குறித்து சொல்லுது. 128ஆம் சங்கீதத்தில் என்ன செய்யுது? நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்னு, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லுது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போகிறோம்னு சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே போல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்களில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தொடர்ந்து வாசிங்க. என்ன செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்களா? ஹல்லேலூயா. அவர்கள் அந்த வேத வாக்கியத்தை அறியவில்லை. வேத வாக்கியத்தை அறியலைங்க. அவர்கள் வேத வாக்கியத்தை அறியாதவர்கள். நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இயேசு கூடவே இருந்தாங்களாம். அவர் சொன்னாராம் நிறைய விஷயங்களை. ஏசாயா தீர்க்கதரிசியில் என்னை பற்றி என்ன செய்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன செய்ய விடுங்க, அவள் என்னுடைய கால்களை என்ன செய்யட்டும். அவள் என்ன செய்கிறா? அவளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. உயிரோடு வருவேன்னு சொல்லி சீசர்கள்ட்ட சொல்கிறாரு. எல்லார் இடத்துலையும் தன்னை பற்றி என்ன ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறார்? அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். வேத வசனத்தில் தீர்க்க தரிசனமாகவும் என்ன செய்து அவரை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த பெண்களுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அவங்கள நினச்சா ரொம்ப உண்மையிலே வருத்தமாக இருக்குது. கூடவே இருந்திருக்கிறாங்க. அவர் சொன்னதை எதுவுமே நினைச்சலவங்க நம்பலைங்க. ஹல்லேலூயா. நம்பவே இல்லை. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அதை அறியவில்லை. என் ஜனங்கள் அறிவின்மையால் சிறைப்பட்டு போகிறார்கள். சிறைப்பட்டு போனால் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு இருட்டு. சிறைன்றது என்னது? ஒரு இருட்டு. எதுவுமே தெரியாது, ஒன்றுமே புரியாது. அந்த அறியாமையினால் நமக்கு எதுவுமே புரியாமல் போயிடும். அந்த அறியாமையினால் சங்காரமாய் போகிறார்கள் ஜனங்கள் சொல்லி வேதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இந்த அறியாமை நம்மளை கிறிஸ்து எப்படிப்பட்டவர்களாக
எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை நம்ம என்ன செய்ய முடியலை, அறிந்து கொள்ள முடியாததுனால நாம் சிறைப்பட்டு போகிறோம். ஆசீர்வாதங்களில் இருந்து நாம் அறுபட்டு போகிறோம், சங்காரமாக்கப்பட்டவர்களும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, அந்த மரியாள் மாத்திரம் இல்லை, நாமளுமே நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிடறோம், அறியாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றேன், புரியும் உங்களுக்கு. அப்படி என்ன அறியாமல் இருந்துட்டோம் நம்ம? நமக்கு தான் எல்லாமே தெரியுமே. கர்த்தர் நம்மளை குறித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தெரியுமே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுறோமே. உங்களுக்கு எடுத்து காண்பித்து கொண்டே வருகிறேன். அடுத்த வசனம் 14வது வசனம் 14. இங்கே பாருங்க, வசனத்தை மாத்திரம் தான் அவங்க அறியலைன்னு சொன்ன நினச்சோம். இயேசுவே அந்த இடத்துல வந்து நிற்கிறாருங்க. யார் வந்து நிற்கிறா? இப்போ நான் சொன்னேன்னா சிறைப்பட்டு போகிறோன்னா ஒரு இருளுக்குள்ளே இருக்கிறோம். எது நடக்குது என்ன இருக்குதுன்னு தெரியாமல் போச்சு. பார்த்தீங்களா, அவங்களுக்கு பக்கத்தில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை, அறியலை. ஏன் தெரியுமா? இவங்க நம்பலைங்க. பைபிள் டேர்ம் படிச்சோன்னா விசுவாசிக்கவில்லை. வார்த்தையை குறித்ததான விசுவாசம் அவர் இடத்துல என்ன செய்யலை, இல்லை. அதனால தான் என்ன செஞ்சாங்க அவங்க, இயேசு கிறிஸ்து பக்கத்திலே இருந்தாலும். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் பக்கத்தில் சிஸ்டர், உங்கள் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா? பேர் சொல்லுங்களேன். பிரதர் உங்கள் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா? லோகேஷ். யாருங்க? மோனிஷ். ஹல்லேலூயா. நம்ம பக்கத்தில் இயேசு கிறிஸ்து இல்லைன்றதை மறந்துட்டோமா? இல்லை. பார்த்தீங்களா, நமக்கு எது தெரியுதோ அதை சொல்கிறோம், அப்படி தானேங்க? எது தெரியலையோ அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்தில் இருக்கிறேன், பாடல் படித்தோம், அவர் கூடவே எம்மாவூர் சீசர்களோடு அவர் நடந்து வந்தது போல் இப்போ நம்ம கூட என்ன செய்கிறார் அவர். எத்தனை பேர் நீங்கள் அப்படி நம்பியிருக்கீங்க? ஹல்லேலூயா. இப்போ நான் திரும்ப கேட்பேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உங்களோடு இருந்தார்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு இருக்கீங்க? நிறைய நேரம் நம்ம சொல்லாமல் இருந்திருப்போம். ஐயோ நான் என்ன செய்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ என்ன செய்ய நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் இல்லைன்னு அர்த்தம் உங்ககிட்ட கூட. நம்ம மறந்துட்டோம். ஒருவேளை நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், நம்ம சிறைப்பட்டு போயிருக்கோமான்னு நினச்சி பார்க்கணும். ஏன்னா அந்த அறியாமை அவிசுவாசத்தையும் அவிசுவாசமும் சிறையை நமக்கு என்ன செஞ்சிருது, ஒரு குருட்டாட்டத்தை கொண்டு வந்துடுது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூடவே நடந்து வந்தாருங்க எம்மாவூர் சீசர்களோட. தெரியல அவங்களுக்கு. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிடறோம், அநேக நேரங்களில் கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறான்றதை என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். அது யதார்த்தமா. நான் ஒரு சின்ன சம்பவத்தை லேசாக சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். 2018 வருஷம் ஜனவரி மாதம் எனக்கு ஒரு மாதிரி உடலில் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவரைஸாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ப்ரெஷர் வந்து 270 300 இந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு சொன்னாங்க. டேப்லெட் கொடுத்தாங்க. 2 நாள் கழித்து போனோம், திரும்ப அதே ப்ரெஷர். என் மனைவி தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் ஆண்டவரை அப்போ நான் நினச்சல ஏற்றுக்கொள்ளாதவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன செஞ்சேன், பின்னாடி போயிட்டேன். ஆண்டவர் விட்டு என்ன செஞ்சுட்டேன், பின்னாடி போயிட்டேன். நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடறேன். ஆண்டவர் எப்பவுமே தண்டிக்கிறவர் இல்லைங்க, தவறாக நினச்சிடாதீங்க. ஊழியத்தை விட்டு பின்வாங்கிட்டு அவனை அடிச்சிட்டேன், கண்டிப்பாக இல்லை. நான் ஒரு வார்த்தையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னங்க மன்னிக்கிறேன். அவன் ரொம்ப அன்பானவருங்க, அதில் மாற்றமே இல்லை. ரொம்ப நேசிக்கிற தேவன். நான் போய் பிசாசு கையில் உட்காந்துக்கிட்டேன். என்ன செஞ்சேன் உங்களுக்கு சொல்கிற மாதிரி புரிய மாதிரி சொல்லவா? குரங்கு கையில் பூமாலை மாட்டுச்சுன்னு என்ன செய்யும்? ஆமாம், பிச்சு போட்டுருவான். அதுதான் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பிசாசின் கரத்துக்கு போனோன்னா அவன் என்ன செஞ்சிருவான், மற்றவங்க அவங்க ஆளுகளை பூரா விட்டுருவான். புரியுதா உங்களுக்கு? அவங்க ஆளு என்ன செய்வான், அவன் விட்டுருவான். ஏன் தெரியுமா? அப்படி தாளாட்டி தூங்க வச்சு என்ன செஞ்சிருவான், நரகத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுருவான். நம்மளை பற்றி தெரியும் அவனுக்கு. இவனை பிச்சு போடலன்னா அவன் என்ன செஞ்சிருவான், திரும்ப ஆண்டவர்கிட்ட போயிடுவான். திரும்ப போனால் என்ன செய்வான், பரலோகத்துக்கு போயிடுவான். ஒரு ஆத்மா போச்சு, ஒரு பாயிண்ட் நமக்கு மிஸ்ஸிங் சொல்லி என்ன செய்வான் நம்மளை. அது மாதிரி தான் என்ன செஞ்சான், 2018 டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க, ரிசல்ட்டு பார்த்துட்டு உனக்கு கிட்னி 2 என்ன செஞ்சிருச்சு, போச்சு. 2 கிட்னியும் போச்சு. என் மனைவி கூட இருந்தாங்க. என் மனைவி என்ன செஞ்சாங்க,
கிட்னி ஃபெயிலியர்னால் என்னன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் பயங்கர அப்செட்டு. சரி முடிஞ்சு நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது என் மனைவி என்னமா சொன்னாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ போச்சுன்னு சொல்லியிருக்கணும், அதான் உண்மை. ஆனால் என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க? எங்கள் ஏசப்பா நல்லவர்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. எங்கள் ஏசப்பா நல்லவர்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கிங். என்னடா நல்லவர்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ஹிந்து குடும்பத்தில் பிறந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ரொம்ப இறுக பற்றி கொண்டாங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து ஒரு ஊழியக்காரன் குடும்பத்தில் பிறந்து ஆனால் ஆண்டவர் விட்டு என்ன செஞ்சேன், நான் தூரமாக போயிட்டேன். இருந்தாலும் கர்த்தர் என்னை அதிகமாக என்னை நேசித்ததுனால என்னை நேசிக்கிற ஒரு மனைவியை கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன் மனைவிட்ட, ஆண்டவர் என்னையை தான் ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்படி ஒரு நல்ல மனைவி எனக்கு கொடுத்ததுனால. ஹல்லேலூயா. அவர் என்னை நேசிக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். ஹல்லேலூயா. நல்ல சபையை ஏற்படுத்தி கொடுக்குறார், நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார், நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார், அவர் நம்ம கூடவே இருக்கிறார். என் மனைவி கண்டுபிடிச்சிட்டா அவர் நல்லவர், அவர் கூடவே இருக்கிறார்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் நல்லவர்னு சொல்ல முடிஞ்சிச்சு அவர்னால. ஹல்லேலூயா. அவங்க அப்படி சொன்னதுனால அவங்க விசுவாசத்தில் இன்னும் தைரியமாக இருந்தாங்க. என்னையையும் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்ட முடிஞ்சிச்சு. போன ஜீவனை இயேசு கிறிஸ்து எனக்கு மீண்டும் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பக்கத்திலே வந்து நிற்கிறாருங்க. இவங்களுக்கு என்ன செய்யலை, அவங்களுக்கு அறியவில்லை. அந்த அறியவில்லைன்ற வார்த்தை முக்கியம். தெரியலன்ற வார்த்தைக்கு நிறைய ஒரு சின்ன டைரக்ட் அர்த்தம் தான். அவங்களுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லலாம். இந்த அறியவில்லைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு எந்த விதத்திலையுமே சென்ஸ் இல்லைன்னு அர்த்தம். இந்த இருட்டுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும், நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். மை இருட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இருட்டு எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், தொட்டு வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருட்டில் எதுவுமே தெரியாது. எகிப்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு இருள், அந்த இருள் முன்னாடி நிற்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ லைட்டாக வந்து போச்சுன்னா ஓரளவுக்கு நம்மளால் நினச்ச முடியும், வீட்டில் நிதானிக்க முடியும். ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியும், கண்களில் லேசாக ஒரு வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சம் இல்லை, அது கூட இல்லாமல் டார்க். அந்த இது எங்கே தெரியுமா இருக்கும்? நரகத்தில் தான் இருக்கும் அந்த இருட்டு. நான் போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன். ஹல்லேலூயா. இந்த சில விஷயங்கள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் லேசாக யோசிக்க தோணும். இருந்தாலும் வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் என்ன செய்யுது இருக்குது. ஹல்லேலூயா. அனுபவபூர்வமாக நான் என்ன செஞ்சுருக்கிறேன், அதை பார்த்துருக்கிறேன். சரி, அடுத்தது இப்போது ஆண்டவர் இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குருட்டாட்டமோ இல்லாட்டி அறியாமையோ இவங்களுக்கு இருந்துச்சு. சீசர்கள் அப்படியே போங்களேன், சீசர்கள்ட்ட இவங்க போய் சொல்கிறாங்க. சீசர்கள் அதை என்ன செய்யலை பாருங்கள். இவங்க கூட விசுவாசி அந்த கேட்டகரியில் வச்சுருவோமே. அவங்க யாருன்னா சீசர்கள், கூடவே இருந்தவங்க. நிறைய மோசையை பார்த்தவங்க. அவங்க யாரை பார்த்தவங்க? மோசே நேரடியாக அவங்க பார்த்தாங்க இயேசு கிறிஸ்துவோட. அவர் மறுரூபமாகிற அந்த விஷயத்தையுமே என்ன செஞ்சாங்க இவங்க. இப்படிப்பட்ட ஒரு காட்சிகளை பார்த்தவங்க அவங்களுமே என்ன செய்யலை. நம்ம அவங்கள ஆச்சரியப்பட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளை லேசாக என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்மளும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வந்திருக்கா? கர்த்தர் நமக்கு நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சுருக்கிறாரா? பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, அந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் தொடர்ந்து ஜெபிக்கும்போது நிறைய அற்புத அடையாளங்கள் சொன்னாங்கல்ல. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிங்க? ஹல்லேலூயா. அதான் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்னும் என்ன செய்கிறாரு, உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் நமக்கு சூழ்நிலைன்னு வரும்போது அதெல்லாம் மறந்துடுதுங்க. எத்தனை பேருக்கு அப்படி மறந்துருக்கு? உண்மையை சொல்லுங்கள், மனசாட்சி. நிறைய நேரத்தில் நான் மறந்துருக்கிறேன்றது நிறைய மறந்துடுவோம். டப்புன்னு அந்த சூழ்நிலை வரும்போது என்ன செஞ்சுருவோம். நான் ஒரு சிம்பிளாக சொல்லிடுவா. இப்போ நீ போயிட்டே இருக்கீங்க, நடந்து போகும்போது வேகமாக ஒரு கார் வந்து உங்களை மோத வருது, என்ன செய்வீங்க? ஏசப்பா அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்து தானே ஏசப்பான்னு சொன்னீங்க? ஐயோ அப்படின்னு தானே சொன்னீங்க? எத்தனை பேர் ஏசப்பா என்னை காப்பாற்றுவார் ஹல்லேலூயான்னு சொல்லி நிதானமாக சொல்லியிருக்கீங்களா? ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன செஞ்சிருவோம், பயத்தில் போச்சு அப்படின்ற ஒரு அந்த பயத்தில் தான் என்ன செய்வோம், ஏசப்பான்னு சொல்லுவோம். இப்போ அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அந்த ஏசப்பாவுக்கும் இந்த ஏசப்பாவுக்கும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பிரதர் ஒருத்தர் கை தூக்குனார். நான் அப்படி சொல்லியிருக்கேன் பிரதர். என்ன சொன்னால் என் மனைவி இயேசு நல்லவர்னு சொன்னாங்கன்னு சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தர் என் கூடவே இருக்கிறார் அந்த நம்பிக்கையில் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சீசர்கள் கூட என்ன செய்ய முடியல,
அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெரிய பெரிய காரியங்களையும் கண்டவர்கள் கூட என்ன செய்யலை, அவரை என்ன செய்ய முடியலை, நம்பவில்லை. ஏன்னா சூழ்நிலை அப்படி. அவர் இறந்ததை கண் முன்னாடி பார்த்தாங்க, ரத்தம் பூரா சிந்தினதை பார்த்தாங்க. சயின்டிஃபிக்கலாக ஒருத்தர் என்ன செஞ்ச, பிளட் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன செஞ்சுருவாங்க, இறந்து போவாங்க. இதானே சயின்ஸு. அவருக்கு ஃபுல்லாக பிளட் லாஸ் ஆயிடுச்சு, குத்தி பார்த்தாங்க, அப்போ கூட அவருக்கு என்ன செய்யலை, உயிர் இல்லை, வெறும் தண்ணி தான் வடிஞ்சிச்சு. திரும்ப என்ன செஞ்சாங்க, சுற்றுனாங்க, திருச்சிலையில் சுற்றுனாங்க, என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் ஆரம்பிச்சிருச்சு, அவர் வரவே இல்லைங்க. அதனால தான் இவங்க தேடி வந்தாங்க. ஒருவேளை அவர் 1ஆவது நாள் 2ஆவது நாள் வந்திருந்தாருன்னா கல்லறை தேடி போயிருப்பாங்களா? அப்போ இவங்க நம்பிக்கை என்ன ஆகிப்போச்சுன்னா, 2 நாள் ஆகிப்போச்சு, நீ அவ்வளோதான் என்ன செய்ய மாட்டார் அவர், 3ஆவது நாள் நம்ம சடங்கு செய்யணும் போய். அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு வந்துருச்சு. சீசர்கள் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அவர் தான் நம்மளை காப்பாற்ற வரமாட்டார், அவர் இறந்து போயிட்டார், இன்னும் போய் என்ன செஞ்சுக்கிறணும், நம்ம வேலையை மீன் பிடிக்கவா, ஏதோ ஒரு வேலையை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும்னு சொல்லி பயந்து போய் என்ன செஞ்சுறாங்க, ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வேத வாக்கியத்தின்படியும் தீர்க்க தரிசனம் மூலமாகவும் வசனத்தின் மூலமாக அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அற்புதங்கள், மரித்தவனை உயிரோடு எழுப்புனதை பார்த்தாங்களா இல்லையா, அவங்க பார்த்தாங்களா இல்லையா? லாசர் கூட ரொம்ப வேண்டப்பட்டவன் செஞ்சுருப்பார். யாரோ ஒரு பையன், வாலிப பையன் பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க, தேடி போய் அவனை எழுப்பி விடுறாரு. தேடி போய் என்ன செய்கிறாரு, அவங்க அம்மா வந்து கேட்டாங்களா, இல்லையே. சீசரில் யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்களா, நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தாரு, இவர் நல்லவர், இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி? அப்படி எதுவுமே சொல்லலையே. இவராக போய் என்ன செஞ்சார், எழுப்பி விட்டார். இதெல்லாம் பார்த்த சீசர்கள் கூட என்ன செய்யலை, நம்பலை. அவங்கள்ட்ட அவிசுவாசம் தான் இருந்துச்சு. நம்மளும் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது, இப்படிப்பட்ட காலங்கள், இப்போ வந்து ஒரு வியாதி வந்துருச்சு, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, பாஸ்டர்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஃபாஸ்டிங் போடுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, அந்த வியாதி சரியாகலை. நாள் ஆகும்போது என்ன செஞ்சுருவீங்க, நீங்கள் சோர்ந்து போயிடுவோம். இந்த சோர்வு என்ன செஞ்சிடும், நம்மளை ஆண்டவர் நம்ம கூட இருக்கான்றதை மறந்து போயிடுவோம். அப்படி தான் லாசர் என்ன செஞ்சாங்க, இறந்துக்கிட்டே இருந்தார். இவர்கிட்ட தகவல் சொன்னாங்க, போகலை. இறந்த பின்பு தகவல் சொன்னாங்க, போகலை. குறிப்பிட்ட நாள் கழித்து என்ன செஞ்சார், அவங்க கூட பிறந்தவங்க என்ன செஞ்சாங்க, சரீரம் நாருன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மகதலேனா மரியாள் என்ன செஞ்சாங்க, அந்த இறந்த உடலுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்கிறது போல் அவங்களும் அந்த இறந்த உடல் என்ன செஞ்சுருக்கும், நாரி போயிருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டாங்க. அப்படி நாரிப்போன சரீரத்தை உயிரோடு எழுப்பின தேவன், அவர் எந்திரிச்சு வருவார்ன்ற ஒரு விசுவாசம் இவங்கள்ட்ட என்ன செய்யலாம், இல்லாமல் போச்சு. அந்த அறியாமை அவர்கள் என்ன செஞ்சார், கண்களை குருடாக்கி போட்டுருச்சு. ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். உண்மையிலே நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் நான் உயிரோடு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளைய போல ஓடி எல்லாத்தையும் தரிசனமாகிறார். நீங்கள் வாசித்து பார்த்துருக்கீங்களா? தன்னை காண்பித்தார்னு ஒரு இடத்துல, தன்னை வெளிப்படுத்தினார்னு நான் யாருன்னு சொல்லுவார். பாருங்கள், தோமாட்ட போயிட்டே என்னை தொட்டு பாறேன், நான் உயிரோடு இருக்கேன்டா, சிறு குழந்தையை போல. ஏன் அப்படி செஞ்சார்? நம்புங்கப்பா, நான் உயிரோடு இருக்கிறேன்றதை நம்புங்கப்பா. ஓடி சொன்னார். சரி, அவர் இந்த மகதலேனா மரியாளுக்கு சொன்னார்ல, நான் உயிரோடு இருக்கிறேன், சீசர்கிட்ட சொல்லுங்கன்ட்டு போயிருக்கலாமா இல்லையா பரத்துக்கு? ஏன் போல தெரியுமா? அவர் எத்தனை பேர் காட்சி அளித்தாரா? எத்தனை பேர் பார்த்தாங்களாம் அவரை? கொரிந்தியரில் இருக்குது, 500 பேருக்கு மேலே காமிச்சாராம் அவர் தன்னை இருக்கிறேன்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு? 1 கொரிந்தியர் 15 இருக்குது. 500 பேருக்கு மேலே என்ன செஞ்சாராம், அவர் காட்சி அளித்தாராம். போய் நான் இருக்கேன் பார், நான் உயிரோடு எழுந்துட்டேன் பார்ன்னு சொல்லி இது வரைக்கும் யாருனாச்சும் அப்படி யோசித்து பார்த்துருக்கீங்களா? நான் வாசிக்கும் போது யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் தன்னை அப்படி போய் வெளிப்படுத்தினார்? ஏங்க, இப்படி வெளிப்படுத்தியே கொரிந்தியரில் ஏன் தெரியுமா அவர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் பவுல்? உயிர் தெழுந்ததை யாருமே நம்பாமல் போயிட்டாங்க. 500க்கு மேற்பட்ட பேருக்கு தரிசனமாகி, அதுக்கு பரலோகத்துக்கு போன பின்னாடி கூட பவுலுக்கு தரிசனமாகி, இவ்வளோ பேருக்கு சாட்சி கொடுத்தும் அந்த யூத ஜனங்கள் என்ன சொன்னாங்க, அவர் செத்தது தான், அவர் செத்தது மரிச்சது போல தான், நாங்களும் அதே மாதிரி என்ன செய்வோம், செத்துருவோம், உயிர்த்தெழுதல் ஒன்று இல்லவே இல்லை. என்னங்க புரியுதா? அவர் ஏன் எல்லாத்தையும் ஓடி காமிச்சாருன்னு சொல்லிட்டு. இப்போ சீசர்கள் 12 பேர் இருந்தாங்கல்ல, ஒருத்தன் போயிட்டான். இந்த 11 பேர் பேதுரு என்ன செய்கிறார் தெரியுமா?
உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக நம்மள்கிட்ட 12 பேர் இருந்தோம். அதில் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். அதுக்கு உயிர்த்தெழுதல் சாட்சியாக ஒருத்தர் என்ன செய்யணும்? வாங்க. இப்போ பாருங்கள், சீசர்களாக இருக்கக்கூடிய தகுதி என்னென்னா, உயிர்த்தெழுதலின் சாட்சி. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை யார் யாரெல்லாம் சாட்சி கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் சீசர்கள். நம்ம அநேக நேரம் ஆண்டவர் மரிச்சவராகவே நினச்சிக்கிட்டு இருக்கோம். சொல்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். சூழ்நிலையின் மத்தியில் நாம் அநேக நேரங்களில் கர்த்தர் மரித்தவராகவே நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் அற்புதத்தை வரிசையாக செஞ்சுருப்பார். ஆனாலும் என்ன செய்ய மாட்டோம், ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த நடந்தது பூரா என்ன செஞ்சிடும், ஒரு செகண்ட் என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். அந்த அறியாமை என்ன செஞ்சிடும், கர்த்தர் கூட இருக்கிறான்ற அந்த நம்பிக்கையையும் அந்த விசுவாசத்தையும் உடைச்சி போட்டு என்ன செஞ்சிருவோம் நம்ம. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த மரியாள் அங்கே போய் கேட்கும்போது, கல்லறைக்கு போகும்போது அங்கே ஒரு கேள்வி வருது. மரித்தவர் மத்தியிலே தேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே தூய தேவனை தேடுவாரோ. எத்தனை பேர் மரிச்சவங்க மத்தியில் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் அப்படி தேடவே இல்லையே. மரியாள் தேடி இருப்பாங்க, நாங்கள் தேடலை. எத்தனை பேர் சொல்கிறீங்க நீங்கள் தேடவே இல்லையா? மரிச்சவங்க மத்தியில் தேவனை தேடி இருக்கீங்களா இல்லையா? தேடி இருக்கோமா இல்லையா? தேடி இருக்கிறோம். எப்படி தெரியுமா? நமக்கு ஒரு பண தேவைன்னு வரும்போது நம்ம யாரை தேடுவோம்? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்போம்? நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இப்போ பேங்க் பேலன்ஸ் ஜிபேயில் என்னது எவ்வளோ இருக்குது? இது 10 வரா, இதுக்கு பத்தாது. அடுத்து இந்த லேண்டு, இது ஒத்து வராது, இது உடனே விற்க முடியாது. இந்த நகை, இது அடகு வச்சா இப்போ என்ன செய்கிறாங்க, கம்மியாக தான். மரித்தோர் அடக்கம் பண்ணப்பட்டன்னு சொன்னார்ல ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற நம்மை தவிர எல்லாரும் மரிச்சவங்க தான். நம்ம மட்டும் கர்த்தருடைய கிருபையில் ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தேடுறது யார்கிட்ட தெரியுமா தேடுறோம்? ஒரு சின்ன வேலை, கவர்மெண்ட்லேருந்து வேலை வரப்போகுது, இன்டர்வியூ வரைக்கும் போயாச்சு. ஆனால் அந்த வேலை கிடைக்கணுன்னா நமக்கு டக்குன்னு யாருக்கு தோணும் தெரியுமா? எனக்கு அமைச்சர் இருந்தால் அவர் தெரியுமா, நமக்கு சொந்தக்காரர் தானேங்க, அவரை போய் பார்க்கலாமா? அவரை போய் பார்த்தா என்ன செஞ்சு இந்த வேலை நமக்கு. மரித்தவர் மத்தியிலே நம்ம தேடிட்டு தாங்க இருக்கிறோம். தேடிட்டு இருக்கோமா இல்லையா? நிறைய நேரம் தேடுறோம், நமக்கே தெரியலை. ஆனால் மரியாதை மட்டும் குறை சொல்லிடுவோம். கூடவே இருந்தாங்களாம், ஆனால் அந்த மரியாளுக்கு என்ன செய்யலை. நம்ம நிறைய நேரங்களில் மரிச்சவங்க மத்தியில் என்ன செஞ்சிகிட்ருக்கோம். இன்னொன்று சொல்லவா? வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, வாலிப பசங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் அன்பு எங்கே தெரியுமா தேடுறீங்க? நம்மளை நேசிக்கிறதுக்கு யாரை தெரியுமா தேடுறீங்க? நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கப்போ வாலிப பிள்ளைங்க என்ன செய்றீங்க சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவோம், ஆவிக்குரிய பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட பேச முடியாதனால ஃபில்ட்ரு பண்ணுவோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன செய்வோம், மனசிறந்து உலக பிரகாரமான நண்பர்கள்ட்ட என்ன செய்வோம், நிறைய ஷேர் பண்ணுவோம். இப்போ இன்னொரு வழி இருக்குது, சாட் பண்ணுறது. என்ன செய்கிறோம், யார் மூலம் யாருக்கு என்ன செஞ்சிடும், சாட் பண்ண ஆரம்பிச்சிடும். தெரியாதவங்கள்ட்ட கூட சாட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிள்ளைங்க, தெரியுமா உங்களுக்கு? முகம் தெரியாதவங்ககிட்ட தன்னுடைய குறைகளை என்ன செய்கிறாங்க, கவலைகளை யார்கிட்டையோ ஒருத்தர் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எங்கே தேடுறோம் அன்பை? மரித்தவர்கள் மத்தியில் என்ன செஞ்சுட்ருக்கோம், அன்பை தேடிக்கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கெல்லாம் இருக்க மாட்டார். அந்த அன்பு அங்கே இருக்காது, அந்த ஆதரவு அங்கே இருக்காது, அந்த விடுதலை அங்கே இருக்காது, அந்த சொல்யூஷன் அங்கே இருக்காது. எங்கே தெரியுமா நம்ம சொல்யூஷன் எல்லாம்? இயேசு கிறிஸ்துவனிடத்திலே, ஜீவனுள்ள தேவனிடத்திலே அந்த சொல்யூஷன் உண்டு, மரித்தவர்களிடத்தில் இல்லை. நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் யாராட்டெல்லாம் காமிச்சு கொடுக்கணுமோ அவர் காமிச்சு கொடுப்பாரு. நீ இங்கே போ, அங்கே போ, அவர் சொல்லுவார். மனிதர்கள் கண்களிலே தயவிரக்கத்தை அவர் என்ன செய்வார், கட்டளையிடுவார். அங்கேருந்து நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது என்ன செய்யணும், அவர்கிட்ட சொல்லணும். ஜீவனுள்ள தேவனிடத்தில் சொல்லாமல் மரித்த மக்களிடத்திலோ, மரித்து போயிருக்கிற பொருட்களிடத்துலையோ, மரித்த எண்ணங்கள் உடைய இடத்துல என்ன செய்யக்கூடாது, நம்ம ஷேர் பண்ண கூடாது. ஹல்லேலூயா.
மரியாதை நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, முக்கியமான ஒரு சம்பவத்துக்கு வர்றேன். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அதை மரியாள்கிட்ட சொல்லிட்டாங்க. மரியாள் சீசர்கிட்ட சொன்னாங்க, நம்மளை அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க? பின்னாடி நம்பிட்டாங்க. இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதற்காக இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு சம்பவத்தை அவர் செஞ்சார்? அதனுடைய பலன்கள் என்ன? உயிரோடு எழுந்தார். குட். வேற? பாவங்களை சிலுவையில் சுமந்துட்டார். ரத்தம் சிலுவையில் நம்ம செஞ்சிருச்சு, பாவத்தை மன்னிச்சிட்டார். அப்புறம் சாபங்களை அதை சிலுவையில் என்ன செஞ்சார்? தீர்த்துட்டார். நம்முடைய வறுமை என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார்? சிலுவையில் ஐஸ்வர்யான மாற்றிட்டார். அவர் எளிமையின் கோலம் எடுத்து என்ன செஞ்சார்? அதை மாற்றிட்டார். வியாதி என்ன செஞ்சார்? தழும்புகளால். இந்த உயிர்த்தெழுதல் என்ன செஞ்சு? சும்மா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறது. வர்றேன், இந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். சூப்பர். நீங்கள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து இருக்கிறது. குட். ஒரு நிழலாட்டமான ஒரு விஷயந்தான். அற்புதங்கள் செய்கிறோம். சரி, ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு. சூப்பர். ஹல்லேலூயா. நான் உயிர்த்தெழுந்தது போலவே நீங்களும் உயிர்த்தெழப் போகிறீர்கள். மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமே எங்கே? மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே? சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோ. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோ. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரணத்துக்கு ஒரு கூர் இருந்துச்சு, ஒரு கொடுக்கு இருந்துச்சு. நம்ம பாடல் பாடும்போது நிறைய இடங்களில் பார்த்தோம். பயம், மரண பயம் என்கிற ஒரு கொடுக்கு இருந்துச்சு. ஸ்டிங் அதுக்கு பேர். அந்த ஸ்டிங் தேளுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு கொடுக்கு. அந்த மரணத்துக்கு ஒரு கூர் இருந்துச்சு. அந்த கூர் என்ன தெரியுமா? இறந்த உடனே பாதாளத்துக்கு கொண்டு போகிறது. இறந்த உடனே ஆத்மாவை எங்கே கொண்டு போகிறது? பாதாளத்துக்கு கொண்டு போகிறது. பாதாளம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை என்பதை காண்பதற்காக என்ன செஞ்சார்? அவர் உயிரோடு எழுந்தார். உங்களுடைய ஜீவனும் என்னுடைய ஜீவனும் பாதாளத்தில் அவர் விட மாட்டார். அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் என்ன செஞ்சார்? அவர் உயிரோடு எழுந்து காண்பித்தார். உங்கள் ஆத்மா நினைச்சு அது பாதாளத்துக்கு போகாது. அதனால நீங்க பயப்படாதீங்க. மரணத்தை குறித்து உலகத்தார் பயப்படுவது போல நீங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உலகத்தார் பயம் வரலாம். ஏன் தெரியுமா? அவன் எங்கே தெரியுமா போகிறான்? ஏன் அந்த பயம் வருதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் மரணத்தை சந்தித்தேன். மரணத்தை சந்தித்து நரகத்தினுடைய வாசல் வரைக்கும் போனேன். பயந்தேன். ஏன் தெரியுமா? அங்கே பெரிய நாற்றம், கடுமையான நாற்றம் இருக்குது. பயம், திகில் அங்கே இருக்குது. இருள் இருக்குது. இனம் புரியாத ஒரு பயம். அந்த பயம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் என்ன செய்யும்? அந்த மரணத்தை குறித்து பயம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம மரிச்ச பிறகு எங்கே போகிறோம்? ஹல்லேலூயா. மரணத்தை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்தேவான் மேற்கொண்டார். பார்த்தீங்களா? ஸ்தேவான் பார்த்தார் தெரியுமா? பரலோகத்தை பார்த்துக்கிட்டே என்ன செஞ்சார்? கல்லெறி உண்டார். இந்த தைரியம் எத்தனை பேருக்கு இன்றைக்கி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் சந்திச்சாருங்க மரணத்தை. அவர் சந்தித்த மரணம் வேற. நல்லா புரிஞ்சுக்கிறணும். நம்ம ஒருத்தருடைய பாவம் மாத்திரம்தான் மரணத்தில் உள்ள ஊட வரும், நமக்கு இல்லை. பொதுவான மரணத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுடைய பாவமும் சாபமும் எல்லாம் ஆதாமிலிருந்து இப்போ வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய அனைத்து மக்களுடைய பாவம் பூரா அவர் மேலே செஞ்சிருச்சு, அமைக்கிருச்சு. அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் ஒருத்தர் செஞ்ச பாவம் நரகத்துக்கு போகும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பயத்தை கொடுத்துச்சு, அவ்வளோ ஒரு திகிலை கொடுத்துச்சு, அவ்வளோ ஒரு துர்நாற்றத்தை கொடுத்துச்சு. அப்போ எவ்வளோ கடுமையான ஒரு விஷயத்தை அவர் அனுபவிச்சிருப்பார், அவர் சந்திச்சிருப்பார்.
நமக்காக. ஹல்லேலூயா. அதை தாண்டி வந்தார், பாதாளத்துக்கு போனார். பாதாளம் அவரை என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. திரும்ப உயிரோடு எழுந்து வந்தார். சொல்கிறார், நம்மகிட்ட சொல்கிறார். அவர் என்ன செஞ்சார்மா, பாதாளத்தில் என்ன செஞ்சார்னா, அவர் வசனத்தில் பாருங்கள், அப்போஸ்தலர் 26:23, அப்போஸ்தலர் 26:23. இதில் வந்து இதை வந்து அப்படியே பைபிள் ஆம்பிளிஃபைட் பைபிள் வச்சுருக்கீங்களா? என்னாச்சும் கொஞ்சம் எடுக்க முடியுமா? ஆம்பிளிஃபைட் இல்லையாப்பா? ஒரு நிமிஷம், இதை எடுத்துட்றேன். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 26:23. வாசிங்க. 23, 26 இங்கிலீஷ்லப்பா. அந்த ஒரு நிமிஷம் இங்கிலீஷில் சொல்லி வாசிங்க. 26 இல்லை 26 ஆக்சுவலி. ஒரு நிமிஷம். சாரி 26, 23 சாரி, சரிதான். வாசிங்கப்பா. ப்ரொக்ளைம். சரி, உங்கள்கிட்டே விட்டுறேன்ப்பா. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட். ப்ரொக்ளைம் என்னதுப்பா? பறைசாற்றுறது. இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு வந்ததை என்ன செஞ்சாரா? ப்ரொக்ளைம், பறைசாற்றுகிறார். என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்? நான் உயிரோடு வந்து விட்டேன், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதே போல் உயிரோட வரப்போகிறீங்க. பாதாளம் உங்களை மேற்கொள்ள முடியாதுன்றதை அவர் என்ன செய்கிறாரு? ப்ரொக்ளைம் பண்ணுறார், அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறதுனா, நாளைக்கு எல்லோரும் என்ன செஞ்சிடணும், 23ஆம் தேதி எல்லோரும் என்ன செஞ்சிடணும், ஓட்டு போட வாங்கன்றது அறிவிப்பு கிடையாது. 15ஆம் தேதி எல்லோரும் வீட்டு வரி கட்டணுன்றது அறிவிப்பு. புரிஞ்சா? 15ஆம் தேதி வீட்டு வரி கட்டலாம், என்ன செஞ்சிருவோம் 16ஆம் தேதி முன்னாடியெல்லாம் நினச்சிவாங்க விஓ வந்து வரி கட்டலாம் நினச்சோம், வீடை வந்து ஜப்தி பண்ணிடுவாங்க முன்னாடி. இப்போ தான் அதை மாற்றிருக்கிறாங்க. அறிவிப்புக்கும் இந்த தேர்தல் அறிவிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு இந்த ப்ரொக்ளைம் என்னென்னா, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி என்ன செய்யறாரு? டிக்ளேர் பண்ணுறது. என்ன செய்கிறாரு? டிக்ளேர் பண்ணுறார். இயேசு கிறிஸ்து நீங்களும் ஜீவனோடு இருப்பீங்கன்னு சொல்கிறத என்ன செய்கிறாரு? டிக்ளேர் பண்ணுறார். அதனால் நமக்கு மரணத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும், மரித்த பின்னாடி நமக்கு ஒரு அருமையான பரலோக வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாய். ஹல்லேலூயா. சரி, உடனே அப்போ எப்படா மரணம் வரும் அப்படின்னு காத்திருக்கணுமா? அதுக்காக வாங்க அவர் சிலுவையில் இதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பரலோகம் உடனே ரெடியாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது? சிலுவையில் அவர் சம்பாதித்தவையை நாம் இங்கே அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை பூரா இங்கே நம்ம லைஃப்பில் என்ன செய்யணும்? அதுக்காகத்தான் அந்த பூமியில் அவர் ரத்தத்தை சிந்தினார். அவர் அதனால தான் தழும்புகளை மேற்கொண்டார். அதனால தான் தரித்திரராய் தொங்கினார். உங்களுக்கு புரிஞ்சா என்னன்னு சொல்லிட்டு, பரலோகம் நமக்கு அல்டிமேட் கோல், பிரைமரி கோல் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் சுபீட்சமாய் வாழ வேண்டும். நாம் ஐஸ்வர்யனாகும்படி அவர் என்ன செஞ்சார்? தரித்திரராய். நாம் ஆசீர்வதிக்கும்படி அவர் சாபமானார். நாம் நீதிமானாகும்படி அவர் பாவியானார். புரியுதா உங்களுக்கு? சிலுவையில் அவர் சம்பாதிச்ச எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணுவோங்க. ஆனால் பரலோகத்துக்கு ரெடியாக இருப்போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15. 1 கொரிந்தியர் ஓகே 7:30. ஓகே, தேங்க்யூ. எடுத்துட்டீங்களாப்பா? 1 கொரிந்தியர். கடைசி சத்துரு. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதிச்சார். சிலுவையில் நம்முடைய பாவங்களை போக்குறார். எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஒரே ஒரு விஷயத்தை அவர் பாக்கி வச்சுருந்தார். என்ன வச்சுருந்தார்? ஒரு விஷயம் பாக்கி இருந்துச்சு. இந்த
உயிர்த்தெழுதல்ன்ற ஒரு விஷயம் என்ன செஞ்சிருச்சு, மிச்சம் இருந்துச்சு. இந்த உயிர்த்தெழுதல் என்னன்னா, மரணத்தினுடைய கூரை என்ன செய்ய வேண்டும், முறிக்க வேண்டும். கடைசி சத்துரு, எல்லா சத்துரு தரித்திரம் பாவம் எல்லாத்தையும் முறிச்சிட்டு வந்துட்டாரு. ஒரே ஒரு சத்துரு இருக்கிறான், ஃபைனல். அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா, அந்த சத்துரு என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். அவன் என்ன செய்யணும், அந்த மரணம் என்ற சத்துரு என்ன செய்யணும். இந்த மரணத்தை அவர் மேற்கொண்டதுனால நமக்கு மரணத்தை குறித்த பயம் இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக, மரணத்திற்கு பின்பாக நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்பதை தெரிவிப்பதற்காகவும், மரணம் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதை அறிவிக்கும்படியாகவும் அவர் என்ன செஞ்சார், உயிரோடு எழுந்து. அவர் அப்படியே போயிருக்கலாம், நான் அதான் சொன்னேன், அவர் அப்படியே போயிருக்கலாம். ஏன்னா மரணம் அவரை மேற்கொள்ள முடியாது. அவர் அடக்கம் பண்ணுறாங்க, பாதாளத்துக்கு போகிறாரு, பாதாளம் மேற்கொள்ள முடியல, பரலோகத்துக்கு போயிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு அவர் வேலை. அதை ஏன் நமக்கு ப்ரொக்ளைம் பண்ணார்னா, புரியுதா உங்களுக்கு என்னன்னு சொல்லி, அதை நீங்கள் நானும் கிளைம் பண்ணுன்றதுக்காகத்தான் அவர் ப்ரொக்ளைம் பண்ணார், அதை அறிவித்தார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம் தெரியுமா, இது எதற்காக நமக்கு இந்த உயிர்த்தெழுதுன்றதே மறந்துட்டு என்ன செய்கிறோன்னா, உயிர்த்தெழுதலை குறித்தான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிடவா? இப்போ உயிர்த்தெழுதனுடைய அல்டிமேட் கோல் என்னன்னு சொன்னேன் நான், நம்ம நித்திய ஜீவனை பரலோகத்துக்கு போக வேண்டியது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம், அந்த அல்டிமேட் கோலை மறந்துட்டு அவர் சிலுவையிலே சம்பாரிச்சார் பாருங்கள். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரும்போது பிரச்சனைகளை யோசிச்சுக்கிட்டே வர்றீங்க. இன்றைக்கி போய் என்ன செய்ய போகிறேன், என் கடனுக்காக ஜெபம் பண்ண போகிறேன், என்னுடைய வியாதிக்காக ஜெபம் பண்ண போகிறேன், என் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ண போகிறேன். எத்தனை பேர் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க தெரியுமா? வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்ன செய்வோம், இன்றைக்கி போய் ஆண்டவர்கிட்ட அழுது கொட்டிடணும். இல்லாட்டி வீட்டில் நம்ம ஜெபம் பண்ண போகும்போது என்ன செஞ்சிடறோம், எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறது, அழுது அழுது ஆண்டவர் எனக்கு அதை கொடுங்க, ஆண்டவர் எனக்கு இந்த கடனை மாற்றி போடுங்க. நம்ம அல்டிமேட் கோலை மறந்துட்டு என்ன செஞ்சிடும், இந்த ப்ரைமரி கோலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு நம்ம, இம்மைக்குரிய காரியத்திற்கு என்ன செய்ய, வாசிச்சிருவோம், அதை எடுத்துருவோம். 15 தான் இருக்குது. வாசிங்க 15-19. இம்மைக்காக எச்சரிக்கிறார் ஆண்டவர். இத்தனை நாள் நம்ம நிறைய பிரசங்கங்களை கேட்டிருப்போம், நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். இம்மைக்குரிய காரியங்களை குறித்து நம்ம சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா மறுமைக்குரிய காரியத்தை என்ன செஞ்சுருவோம், அல்டிமேட் கோலை நம்ம மறந்துட்டு எதற்காக ஒரு உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லி பார்த்து நல்லா கவனித்து பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், நான் 500 பேர்கிட்ட சொல்கிறாரு, இந்த உயிர்த்தெழுந்துட்டேன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லியும் அவங்க உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு எண்ணம் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு சொல்லி யூதர்கள் இருந்ததுனால தான் உயிர்த்தெழுதல் ஒரு விஷயமே இல்லை, இந்த பூமியில் நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு போவோன்னு சொல்லி அப்படிப்பட்ட வாழ்க்கை சபையிலே ஆரம்பிச்சிருச்சு. சபையிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூமியில் உள்ள காரியங்களை பூரா என்ஜாய் பண்ணுவோம். நானும் அதான் சொன்னேன், பைபிள் அதான் சொல்லுது. சிலுவையில் சம்பாதிச்ச பூரா என்ன செய்வோம் நம்ம, ஆமாம் இது தப்பு இல்லை. ஆனால் இம்மைக்குரிய காரியத்தை மாத்திரம், புரிஞ்சா உங்களுக்கு, அதை மட்டுமே நம்ம வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா மறுமையை நம்ம மறந்துடுவோம். இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுதான் நினச்சார், திரும்ப 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 நான் உயிரோடு வந்தேன். சின்ன பிள்ளை மாதிரி ஓடி ஏன் சொன்னார் தெரியுதா? நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு உயிர்த்தெழுதலை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்ப்பா. இந்த உயிர்த்தெழுதல் தான் முக்கியமானதுப்பா. அதை சொல்கிறதுக்கு தான் அவர் என்ன செஞ்சார், ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தையும் போய் தன்னை காண்பித்தார். தோமாட்டெலாம் காமிச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். தோமாட்டை போய் தொட்டு பார்ப்பா, ஏன் அவன் நம்மள என்ன பெரிய ஆள், சீசர் தானங்க. அவர் யாரையுமே அப்படி நினைக்க மாட்டார். அவர் நம்மளை வேறு மாதிரி வச்சுருக்கிறார். தோமா மாதிரி நம்ம இருந்தால் நினைச்சாரு, அப்படியே பக்கத்தில் வந்து என்னை தொட்டுப்பார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒனியை நான் அங்கே கொண்டு போகிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் அதை பூரா மறந்துட்டு என்ன செய்கிறோம், ஆண்டவர் எனக்கு கர்த்தருடைய பெரிய கிருபையிலே ஆடி கார் வாங்கவும், ஆடி காரை மாற்றிவிட்டு பென்ஸ் கார் வாங்கவும், பென்ஸ் காரை மாற்றி, ஆமாம் இது கொடுக்குறேன்னு தானே சொன்னார் அவர். இல்லைன்னா சொன்னார், ஏங்க கொடுக்க மாட்டேன் நான் சொன்னார். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியும், இதெல்லாம் அடிஷ்னலுங்க. எதை சொல்லணுமோ அதை விட்டுட்டு, புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், நான் சொல்லலாம்.
ஏன் தெரியுமா? நரகத்துக்கு போகிற இனிய பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து நித்திய ஜீவனுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறார் இனிய. ஹல்லேலூயா. நான் இதை சொல்கிறத விட்டுட்டு எனக்கு ஆண்டவர் அதை கொடுக்கத்தாங்க செய்வார். நம்ம ஆண்டவர் சிலுவையில் அதானே சம்பாரிச்சாரு. கொடுக்காம எங்கே போகிறாரு? மீன் வாயிலிருந்து நோண்டினாச்சு எடுத்து கொடுத்துருவார் நமக்கு. ஹல்லேலூயா. கொடுக்குறதுக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க. அவருக்கு இப்போ பசியாக இருக்காங்க, சாப்பாடை போடு சொன்னாரா இல்லையா? என்ன கொடுக்கலங்க அவர் நமக்கு? பரலோகத்தில் மட்டும் தங்க தாம்பலம் நமக்கு விரிக்கல, பூமியிலே விரிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த தங்கத்தை பார்த்துட்டு அந்த தங்கத்தை நெசிச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் போயிட்டோம். உயிர்த்தெழுதனுடைய அர்த்தத்தை மறந்துட்டோம். எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டு இந்த பூமியில் மரணத்தை குறித்த பயத்தோடு வாழ்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைங்க. மரணம்னு வரும்போது மிக பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் இல்லை, சின்ன விசுவாசிகள் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க இன்னைக்கு மரணத்தை குறித்து. சில பாட்டை படிக்கிறதே இல்லை சர்ச்சில், வீட்லேயே கூட படிக்கிறது இல்லை. என்ன பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். பரலோகமே என் சாவு பாட்டு படிக்காதீங்க. பரலோகம் சொந்தன்றது சாவு பாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அதுக்காகத்தாங்க எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து பூமியில் மரித்து உயிரோடு இருந்தேன்னு சொன்னாருங்க. இன்னைக்கு அந்த பரலோகம் சொந்தம்னு சொல்கிறதுக்கு வாய் கூசுது, பயப்படுறோம். மரணம் வந்துடுமோ, இந்த பாட்டை போட்டுறாத எனக்கு பயம் வந்துடுது. எத்தனை பேர் பயந்துகிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்கிறதுக்கு பயந்துகிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். சாவை நான் என்னைக்கு காண்பேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு, எனக்கு பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்குது. அவர் அல்டிமேட் கோலை சொல்லிட்டாரா? தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு பூமியில் அங்கே போய் என்ன செய்ய போகிறேன் நான்? நிறைய வேலை இருக்குது, சும்மாலாம் நம்மளை கூப்பிடல. நிறைய பேர் சொல்கிறாங்க அங்கே போய் என்ன செய்ய போகிறோன்னு. அங்கே போய் என்ன வேலை இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. என்னென்ன செய்ய போகிறோம்? சும்மா வச்சுருக்க போகிறாரு நம்ம சொல்லுங்கள். அவர் பூமியில் சும்மா இருந்தாராங்க, நடந்து தெரிஞ்சாருங்க. நம்மளை கூட்டு போய் வச்சுட்டு அவர் என்ன நம்மளை மாதிரி அப்படி படுத்து தூங்குறவரா? இல்லை, பயங்கர பிரிஸ்கான ஆண்டவர். ஆமாம், படைப்பு காலத்துலேருந்து பாருங்கள், படைச்சிக்கிட்டே இருந்தார். 7 நாள் கழித்து ஓய்வு எடுத்தார். 6 நாள் என்ன செஞ்சார்? அவர் பிரிஸ்காக இருந்தார். நம்ம 6 நாள் ஓய்வு எடுத்து 1 நாள் சர்ச்சுக்கு வந்து பிரிஸ்காக இருக்கிறோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. 6 நாள் என்ன செஞ்சார்? ஆண்டவருடைய ஊழியம், அவருடைய சித்தத்தை செஞ்சார். 1 நாள் அதுவும் அவருடைய சித்தம்தான், ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது. ஓய்வு நாள் அவருடைய சித்தம்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? இதெல்லாம் மறந்துட்டு என்ன செய்கிறோம்? நம்ம என்ன இந்த பூமியில் ரிலாக்ஸ்டாக இருந்துக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பூமியில் ஒரு வேலை இருக்குது, கண்டிப்பாக இந்த வேலை இருக்குது. இந்த வேலை முடிஞ்ச உடனே பவுல் சொல்கிறாரு, அடுத்து பாருங்கள், அவர் டைம் டேபிள் போட்டு வச்சுருக்காருங்க. 120 வருஷம் கூட இருக்கட்டும். புரியுதா உங்களுக்கு? ஆயுசு காலம் 120 வருஷம் கூட இருக்கட்டும். ஆனால் டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கிறாரு. நான் பரலோகத்துக்கு போகிறேன். ஒருவேளை அவரை அடித்து வெளியே தூக்கி போட்டாங்களே, செத்து போனாங்கன்னு சொல்லி, ஒருவேளை அவருக்கு தெரியும் சாக மாட்டோம், வேலை கிடக்கு, நமக்கு ரோமாபுரிக்கு போகணும், ரோமாபுரிலேருந்து உலகம் முழுசு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இது ஆண்டவருடைய சித்தம் அவருக்கு தெரியும். பாம்பு கடிச்சிச்சு, சாக மாட்டேன், புரிஞ்சா உங்களுக்கு? பயந்துருந்தா செத்து போயிருப்பார் அவர். நான் சொல்கிறது புரியுதா? அவர் கதை, சின்ன கதை சொல்லி நான் அந்த 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். சின்ன கதை. ஒரு ஊரில் ரொம்ப கிராமத்து பழைய கதை, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு கிராமத்தில் கூரை வேஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களா? கூரை வேஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். சுருக்குன்னு ஏதோ காலில் கடிச்சிச்சு அந்த கூரை வேஞ்சிக்கிட்டு இருக்கவனுக்கு. அப்படியே தட்டி விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாவே போயிட்டான். இது நடந்து பல வருஷங்கள் ஆச்சு. அதே வீட்டில் அந்த கூரை ரொம்ப இத்து போச்சு, பல வருடங்கள் ஆச்சு. அவனே கூப்பிட்டாங்க, கூரை போடுவோன்னு கூப்பிட்டாங்க. வந்தான், கூரை போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த கூரையை பிரிச்சுக்கிட்டு இருந்தான். பழைய கூரையை பிரிக்கும்போது பார்த்தா நல்ல பெரிய பாம்புடைய எலும்பு கூடு அதில் இருந்துச்சு. மேலே உட்காந்துருந்தவனுக்கு ஐயோ, இந்த பாம்பு தான் நம்ம கூரை போடும்போது என்ன செஞ்சிருச்சு, அன்னைக்கு கடிச்சிருக்கு போல நினைச்சவன் செத்து போனேன். சிரிப்பா இருக்கா? கோவிட்ல எத்தனை பேர் பயந்து செத்தவங்க இருக்காங்க? உண்மையா இல்லையா? கோவிடே வராமல் வந்துருச்சு, வந்துருச்சு நினச்சி என்ன செஞ்சுட்டாங்க. உண்மையிலே நான் சிஎம்சியில் இருந்தேன். கோவிட் வரும்போது சிஎம்சியில் இருந்தேன். சர்ஜரி பண்ணின மறுவாரத்தில் கோவிட் வந்துருச்சு. என் முன்னாடி செத்து பாடியை கொண்டு போகிறாங்க. அதிகமாக இறந்ததே சிஎம்சியில் தான். ஃபஸ்ட்டு டெத்தே சிஎம்சி தான். சிஎம்சி வெள்ளூர் ஹாஸ்பிட்டலில். நான் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி என்ன இம்யூனிட்டி பவரே கிடையாது, எனக்கு எதிர்ப்பு சக்தியே கிடையாது. இம்யூனிட்டி குறையிறதுக்காக மாத்திரை நிறையா கொடுத்துட்ருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு வந்து நிற்கிறேன் நான். டெட் பாடி போகுது. கோவிட்னா என்னன்னு தெரியல, என்னென்னமோ சொல்கிறாங்க. செல்லை கூட எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க எங்களை டாக்டர்ஸ். செல் எடுத்தால் கோவிட் பரவுட்டாங்க.
பெரிய பெரிய டாக்டர்ஸுங்க, சிஎம்சியில் உள்ள டாக்டர்ஸ், செல்லை தொடாத பக்கத்தில் இருக்க, அதாவது ஒரு 10 அடி 20 அடி ஒவ்வொருத்தரும் தனியாக போ, அவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு என்னன்னே தெரியலை, நீங்கள் இப்படி பத்திரமா இருந்துக்கோங்கன்ட்டாங்க. ஆனால் எங்கள் முன்னாடி என்ன செய்யுது, டெட் பாடி. ஆமாம், இந்த கால் நடுங்கிறத பார்த்துருக்கீங்களா? இங்கே நல்லா அப்படியே என் தம்பி பக்கத்தில் இருந்தேன், அதனால் நான் அப்படியே இப்படி இருந்தேன். ஆனால் என் கால் என்ன செஞ்சு, ஆமாம், பாடி வரிசையாக கொண்டு போன கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கர்த்தர் அந்த நடுக்கத்திலேருந்துலாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சார், அணியை விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பயத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சார், அவர் விடுதலை ஆக்கினார். இப்போது உலக காரியங்களை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு, இம்பைக்குரிய காரியங்களை பிடிச்சிக்கிட்டு மறுமையை மறந்ததுனால தான் அந்த பயம் வந்துக்கிட்டே இருக்குங்க நமக்கு. இன்றைக்கி உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் நான் அந்த ரகசியத்தை. மறுமையை குறித்ததான ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா மரணத்தை குறித்ததான பயம் உங்களுக்குள்ளே இருக்காது. அந்த மரண பயத்தை நம்மகிட்ட எடுக்கிறதுக்கு தான் கிறிஸ்து இயேசு உயிரோடு வந்து நம்மகிட்ட காண்பிச்சு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த பயத்தை நம்மகிட்ட நீக்கிறதுக்காகத்தான் வந்தார். நீங்கள் வாட்ச் பார்த்தா தெரியும், முதல்ல மரியாதை அவங்க நினச்சிவாங்க பயந்து திகிலடைந்தார்கள் போட்டிருக்கோம். எங்கே சுடுகாடு போன பயம் இல்லாமல் என்ன செய்யும்? சுடுகாட்டுக்கு போய் பயப்படாமல் வர முடியுமா? நம்ம நிறைய கதை கேட்டு வச்சுருக்கோம். அதனால தான் வெளிநாட்டில் நினச்சிக்கிறாங்க சுடுகாடு அழகாக சுத்தமாக வச்சுருக்காங்க, நல்லா பளிங்கெல்லாம் போட்டு அதில் போய் அழகாக நினச்சிக்கலாம், உட்காந்து பிக்னிக் மாதிரி போய் உட்காந்து வரலாம். நம்ம ஊர் சுடுகாடு அப்படி இல்லை, லிட்ரலாகவே அங்கே என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, ஒரு விதமான பயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆமாம், லேசாக ஸ்மோக் வந்துக்கிட்டு இருக்கும், அந்த பக்கத்தில் குப்பையை எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க, பிணமெல்லாம் எரிக்க மாட்டாங்க, குப்பை எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த வெளியில் கிடக்கிற மண்டை ஓடு, அந்த மாலை, அது இதெல்லாம் பார்த்து அந்த பாடையை பாதியிலே தூக்கி போட்டு போயிருப்பான். அவன் படுத்து அந்த சேர் அங்கே இருக்கும், அந்த உட்காந்துருப்பான் பாருங்க, அந்த சேரு கட்டிலெல்லாம் அங்கே இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்மளை அறியாமல் என்ன செஞ்சிடும், ஒரு திகில் பிடிச்சிக்கிறோம். ஏன் தெரியுமா? மரணத்தை குறித்து அவங்களுக்கு பயம் இருக்கத்தாங்க செய்யும். நான் சொன்னேன் பார்த்தீங்க, வெள்ளைக்காரன் ஏன் பழுங்கு வச்சுருக்கான் தெரியுமா? அவனுக்கு தெரியும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இது சும்மா ஒரு டெம்பரவரியான, அதனால தான் சுத்தமாக அப்படி பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வச்சுருக்கிறான். அதே கல்லறை திருவிழா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, போய் ஜாலியாக போயிட்டு வருவாங்க அவங்க. நம்ம கல்லறைக்கு போகும்போது என்ன செய்வோம், சாதாரணமாக தலையில் முக்காடு போட்டு அப்படின்ட்டு போவோம். நம்ம பெண்கள்லாம் அப்படி தானே போவோம் கல்லறைக்கு போகும்போது. ஆண்கள் துண்டை வாயில் பொத்திட்டு அழுக வருதோ இல்லையோ துண்டை பொத்திட்டு போவோம், புரியுதா? ஆனால் நம்ம கிறிஸ்தவங்க என்ன செய்வோம் தெரியுமா? அப்போ தான் இந்த பாட்டை படிப்போம். பரலோகமே என் சொந்தமே இவரை போல என்று நான் காண்பேனோ, படுத்திருக்கார் பாருங்க, அவரை பார்த்து நம்ம படிக்கணும். இவரை போல இது மாதிரி நானும் என்ன செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அதுக்காகத்தாங்க நம்ம அந்த பாட்டை படிக்கிறோம். அவர் இறந்து போயிருக்காரு, பாட்டை எப்படி படிக்கிறோம், என்று நான் காண்பேனோ. இது நமக்கு கொஞ்சம் அர்த்தத்தை எலாபரேட் பண்ணோம்னா யாரும் இப்போ சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தை. இவர் இறந்துருக்காரு இல்லைங்க, இது மாதிரி நானும் ஒரு நாளைக்கு இறக்க போகிறேன், அதான் அர்த்தம். இது மாதிரி நானும் ஒரு நாளைக்கு பரலோகத்துக்கு போக போகிறேன். ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தை யார் கொடுத்தா தெரியுமா நமக்கு? பயமில்லாமல் மரணத்தை சந்திக்கும் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்து, நான் உயிர் தெழுந்தது போல நீங்களும் உயிர் தெழுவீர்கள், நித்தியமான ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டு என்பதை சொல்வதற்காகத்தான் சின்ன பிள்ளை மாதிரி ஓடி ஓடி உங்களுக்கு காண்பித்தா. இப்போ இந்த ரகசியம் புரிஞ்சா? ஏன் காமிச்சு கொடுத்தாருன்னு சொல்லி தன்னை ஏன் ப்ரொக்ளைம் பண்ணார், தன்னை வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்டு. நீங்கள் பயப்படுவீங்க. நான் அந்த வந்து காமிச்சிட்டேன், அதில் முதற் பலனானவர்னு சொல்லியிருக்கு, உயிர்த்தெழுதலின். அப்போ என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் ஃப்ரூட்லாம் நம்ம தாங்க, அடுத்தடுத்து நம்ம தான். இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு தப்பாக தெரியும், இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். முதல் உயிர்த்தெழுதல் அவர், அடுத்தடுத்து நம்ம எப்படி தெரியுமா நினச்சிட்ருக்கோம்? முதல்ல அவர் இறந்துட்டார், அடுத்து நம்ம சாக போகிறோம். இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி சொல்லுங்கள். அதே பரலோகமேன்னு சொல்லி போய் பாட்டு படிக்கும்போது அப்படித்தான், இவர் இறந்துட்டார், அது நான் அப்படி படிக்கலை. நல்லா கவனித்து பாருங்கள். பரலோகம் அங்கே போகிறாங்க, நித்தியமான ஒரு சந்தோஷமான இடத்துக்கு போகிறோம். அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, பசி இல்லை. ஹல்லேலூயா. அங்கே நம்ம போகிறோம். ரெடியா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? உண்மையாக சொல்லணும். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்க போகிறேன். 4 சுவிசேஷங்கள்லையும் இயேசு கிறிஸ்து பரம் ஏறும் பொழுது அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதற்காகத்தான் எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியிலே பெற்று இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை பிறருக்கு சுவிசேஷமாக அறிவியுங்கள்.
அதுக்கு தாங்க நம்ம இந்த பூமியில் இருக்கிறோங்க, அதை மறந்துடக்கூடாது. இம்மைக்குரிய காரியத்திற்காக அல்ல, அதற்கு மட்டுமல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நானும் உயிர்த்தெழுந்தேன், எனக்கு பரலோகம் உண்டு, எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதே ஆசீர்வாதத்தை இந்த பூமியில் உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நினைச்சிங்க, உலக ஜனங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இதை தாங்க அவர் சொல்லிட்டு பரலோகத்துக்கு போனார். ஹல்லேலூயா. நீ கார் வாங்கி, ஆடி கார் வாங்கு, பென்ஸ் கார் வாங்க, அதை பற்றி பேசவே இல்லையா அவர்? இது அடிஷ்னலாக உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. ஒரு கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நினைச்சுவாங்க, அந்த காரோட சேர்ந்து 4 டயர் வருமா வராதா? வராதாங்க. அப்புறம் என்ன, பரலோகராஜ்யம் வரும்போது இதெல்லாம் ஜுஜிபி வராமல் என்ன செய்யும் சொல்லுங்க? காரெல்லாம் ஒரு விஷயம் அவருக்கு. ஹல்லேலூயா. ராக்கெட்டில் போக வச்சிட போகிறார் நம்மளை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சொல்ல எல்லாரும் விமானத்தில் போய்கிட்டு இருக்காங்க, நம்மளை ராக்கெட்டில் அனுப்பி விட்ருவார் அவர் பாட்டுக்கு. ஹல்லேலூயா. முடியுமா? முடியாது அவர்னால. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலை நமக்கு அறிவிச்சிருக்கிறாரு. நாம் பிறருக்கு அறிவிப்போம். அறிவிக்கும் வரைக்கும் நமக்கு என்ன செய்யலை, பரலோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அறிவிப்பதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்குறாருங்க. இப்போ தான் அவர் பென்ஸ் கார் கொடுக்குறார். இப்போ தான் சொகுசாக போய் ஊழியம் பண்ணுன்னு சொல்லி பென்ஸ் கார் எதுக்கு கொடுக்குறார்? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதுக்கு உங்களுக்கு சொகுசான விஷயங்கள் கொடுக்குறாருன்னா, ஒரு அரசு வேலை உங்களுக்கு கொடுக்குறாரு, கவர்மெண்ட் வேலை. என்ன செய்யணும் தெரியுமா? போய் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் என்ன செய்யணும்? எத்தனை கிறிஸ்தவங்க லஞ்சம் வாங்குறாங்க? இல்லைன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வாங்குறாங்க. அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. என்னது ஆச்சரியமாக இருக்கா உங்களுக்கு? கிறிஸ்தவங்கன்னு பேர் போட்டுக்கிட்டு வாங்குறாங்க, கிறிஸ்தவங்க இல்லை. ஹல்லேலூயா. அங்கே போய் என்ன செய்யணும் தெரியுமா? கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என் மனைவி கலெக்டரேட்டில் ஒரு வயசானவர் ஒருத்தர் இருந்தார், இப்போ இருக்கிறார். அங்கே பார்த்து அவங்களுக்கு தெரியும், நல்லா பட்டக்கிட்ட போட்டிருப்பார், ஒல்லியாக இருப்பார், நம்ம கலெக்டரேட்டில் நடந்துகிட்டே தெரிவார். அவர் ஒரு நாள் அழுதுகிட்டே வந்தார். என் மனைவி அவர்கிட்ட, இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவருங்க, அவர் இந்த மற்ற பாடல்கள் படிச்சுட்டே இருப்பார். என் மனைவி சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். அப்படி அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அப்படியாம்மான்னு கேட்டுட்டு நேராக என்ன செஞ்சார், அவங்களுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு அதிகாரி இருக்காங்க, அவங்ககிட்ட போய் அந்த அம்மா மதம் மாற்றுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த அம்மா அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அவர் வேதனையில் வந்தவருக்கு என்ன செஞ்சோம், நம்ம சுவிசேஷத்தை அறிவித்தோம். மிச்சத்தை அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. மேலதிகாரி பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. நம்மளை அதுக்காகத்தான் இந்த பூமியிலே இத்தனை சொகுசான காரியங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். ஒரு 4 வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்னா, ஹவுஸ் ஓனராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 வீட்டுக்காரன் உங்களை பார்த்தா தெரிச்சு ஓடணும் 1ஆம் தேதி. என்னது? ஆமாம், அந்த வாடகை குடியிருக்கிறவங்க உங்களை பார்த்து தெரிச்சு ஓடணும். அம்மா ஓனரம்மா வந்துருச்சு. வாடகை கேட்குறது இல்லைங்க, நாங்களாம் இருந்து அனுபவப்பட்டிருக்கோம். படாத என்ன கூட்டிகிட்டு இருக்கீங்க? ஏம்மா கூட்டுறது தப்பாம்மா? சரி கூட்டுங்க. என்ன கூட்டாமல் இருக்குது? என்ன தண்ணி தெளிக்கிறீங்க? மரத்தில் தண்ணி இப்போ தண்ணி தெளிக்காமல் என்ன இப்படி கிடக்கு வீடு? இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் என்ன செய்வோம்? கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது. நம்ம கர்த்தர் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரோ, எந்தெந்த இடத்துலாம் வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரோ, அந்த இடத்துல ஆண்டவரை குறித்து அறிவிப்பதற்காக அந்த சொகுசு உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கிறார். சிலுவையில் சம்பாரிச்சது போகிற அதுக்கு தாங்க உங்களுக்கு. ஆடிக்கார் கொடுத்ததற்காக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆடிக்காரை நான் விற்றுட்டு, ஆடிக்காரை யாருனாச்சும் கொடு இல்லை. அவர் உயிர் திறந்தனுடைய அர்த்தத்தை தவறாய் போதித்து கொண்டு இருக்கிறோம். இம்மைக்குரிய காரியத்திற்காக போதிக்காமல் நம்முடைய என்ன செய்யும், மறுமைக்குரிய காரியத்திற்காக. இம்மைக்குரிய காரியம் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடுங்க. நம்ம என்ன கெட்டால் போயிட்டோம். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்க போகிறேன். ஒரு சகோதரி எனக்கு தெரியும். அவங்க அவங்க குடும்பத்தில் ஒரு திருமண பிரச்சனை. அவங்க வீட்டில் அந்த பெண்ணுக்கு 27 வயசாச்சு, 26 வயசாச்சு, திருமணம் முடிக்கலை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப நிறைய பிரச்சனை அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த சகோதரிக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறார். நான் ஜீவனுள்ள தேவன் சொல்லிட்டு வார்த்தையை கொடுத்துருக்குறார். அவ்வளோதான். நான் ஜீவனுள்ள தேவன் சொல்லி முடிச்சிட்டார். இவங்க என்கிட்ட கேட்டாங்க, அவங்க வீட்டுக்கு ப்ரேயர் கூப்பிட்டாங்க. ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை சொன்னாங்க, ஜீவனுள்ள தேவன் அப்படின்னாங்க. இதை நான் அவங்களுக்கு கொஞ்சம் உசலமிட்டி ஸ்லைடு அவங்க, அதனால் அவங்க ஸ்டைலில் சொன்னேன். எப்படி கேட்டிருக்கா தெரியுமா அவங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட? சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் என்னம்மா கேட்டிருக்காரு? நான் என்ன செத்தா போயிட்டேன்னு கேட்டாருங்க. என்ன சொல்லியிருக்காரு? நான் என்ன செத்தா போயிட்டேன்?
அர்த்தம் புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? நான் ஜீவனுள்ள தேவன், மரித்தவர் மத்தியில் தேடிட்டு இருக்கேன் நீ. நான் ஜீவனுள்ள தேவன், நான் ஜீவனாக இருக்கிறதுனால உன் கூடவே இருக்கிறேன், உனக்கு வேண்டியதை ஏற்ற காலத்தில் செய்வேன். ஜீவனுள்ள தேவன்ற வார்த்தையை அப்படி சொன்னார். அவங்களுக்கு அவர் சொன்ன பிறகு தான் அப்படியா சொன்னார். நான் உதாரணம் சொல்லவா? இப்போ உங்களுக்கு ரொம்ப நெருங்கின உறவினர் ஒருத்தர் இருக்காங்க, இல்லாட்டி ஒரு பெண் பிள்ளையோட அப்பா அம்மா இருக்காங்க. அந்த பிள்ளை ரொம்ப மாமியார் மாமனார் வீட்டில் கஷ்டப்படுது. அந்த பிள்ளை வீட்டில் சொல்லவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து கேள்விப்படுறாங்க. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? நாங்கள் செத்தாமா போயிட்டோம், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே நீங்கள். இதை தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார். நான் ஜீவனுள்ள தேவன். அவர் கொஞ்சம் டீசெண்டாக தான் பேசுவார், மென்மையான தேவன். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த வார்த்தை புரியலை. நான் சொன்னோன்னா அப்படியே எங்கள் அப்பா கேட்டார், அப்படி தான் அவங்க அப்பா கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன், ஒருபோதும் மறந்துடாதீங்க. அதை காண்பிக்கிறதுக்காகவும் தான் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். செத்தவங்க மத்தியில் தேடிட்டு இருந்ததுனால அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். அதனாலே என்ன செஞ்சார்? அவர் தன்னை ஜீவன் உள்ளவராய் காண்பித்தார். 2 காரியம். மறு ஜென்மம் நமக்கு, இல்லாட்டி மறு ஜென்மம்னு சொல்லி உலகத்தார் சொல்கிறாங்கல்ல, நமக்கு மறு வாழ்வு, நித்தியமான வாழ்வுக்காகவும் அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நமக்கு காண்பிக்கும், ப்ரொக்ளைம் பண்ணார் அதுக்காக. ஹல்லேலூயா. அதே போல் அந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஜீவனுள்ளவன் என்பதை நாம் அறிவிப்பதற்காகவே நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம். கடைசியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டோம்.